ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தை 1ஆம் தேதி பொங்கல் வந்துடும். முதல் நாள் மகர மாதம்னு பேர். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த மகர மாதத்தில் வரக்கூடிய ராசி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மகர மாதம் அப்படிங்கிறதுக்கு எப்படி என்ன சார் அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தராயணம்னு பேர். உத்தராயணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மகர மாதத்தில் வரக்கூடிய உத்திராடம் 2ஆம் பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறதுக்கு பேர் உத்தராயணம்னு பேர். அப்போது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அனைவருக்கும் உத்தராயண புண்ணியகால மகர மாத ராசி பலன்கள் சொல்வதில் சந்தோஷம். அதில் என்னன்னு கேட்டால் இந்த தை 1ஆம் தேதி பொங்கல் வாழ்த்துக்கள். சூரிய பகவானை வச்சு தான் நம்மளுடைய ராசி பலன்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது சந்திரனை பேஸ் பண்ணி எப்படின்னா ஒருத்தருக்கு லக்னம் என்று சொன்னால் அது உயிரை குறிக்கக்கூடிய விஷயம். ராசி என்றால் உடலை குறிக்கக்கூடியது. சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ராசின்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் மேஷங்கிற இடத்துல ஒரு சந்திரன் நின்றிருந்தால் அந்த ராசிக்கு பேர் மேஷம்னு அர்த்தம். மேஷங்கிற இடத்துல ஒரு லா போட்டு இப்படி இது போட்டிருந்தா லக்னம்னு பேர், மேஷ லக்னம்னு பேர். ஸோ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்காங்க. அது நடக்கலை, இது நடக்கலை, பெரிய கவலையாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும். மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். புரியாதவங்களுக்கு புரிய வச்சு பிரயோஜனம் இல்லைங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்கிறது புரியுதா? அதாவது ஒருத்தனுக்கு விடிய விடிய சொல்கிறது புரியவே புரியாது. அவனுக்கு புரிய வச்சு எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படின்னா என்ன சார், என்னோடய பிரச்சனைகளை ஒருத்தருக்கு புரிய வைக்கணும்னு விடிய விடிய சொன்னேன் சார், அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் அவன் செய்கிறது தான் கரெக்டுன்னு போயிட்டான் சார். அதை தான் சொல்கிறது, புரியாதவங்களுக்கு கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறதே நமக்கு புரிகிற வரைக்கும் கஷ்டம். அதனால் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்கள், 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். இந்த மாதத்தில் திருவிழிமிழலை என்று ஒரு திருத்தலம், கும்பகோணத்து பக்கத்தில் ரொம்ப அற்புதமான திருத்தலம், திருவிழிமிழலைன்னு பேர். இந்த திருவிழிமிழலை இந்த திருக்கோயிலுக்கு சென்று வந்தால் திருமணத்தடை, குழந்தை பாக்கிய தடை, படிப்பில் தடை ஏற்பட்டிருந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வகுப்பில் பிரச்சனை, அதாவது ஸ்கூலில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முடிஞ்சால் இந்த தை மாதத்தில் இப்போ லீவெல்லாம் ஆரம்பத்திலே ஒரு 5-6 நாள் லீவ் வருது, 6 நாள் லீவ் வருது, போயிட்டு வாங்க. திருவிழிமிழலை. இது வரைக்கும் நம்ம இந்த ராசி பலன்களை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நம்மகிட்ட கிடைக்குது. கீழே இருக்கிற நம்பரில் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கூப்பிடலாம், கேட்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நேரலை லைவும் நம்மளுடைய இதில் இருக்குது, நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனில் நியூ ஜெனில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கீழே போடலாம். நேரடியாக பார்க்கணும் சார், உங்களை நேராக தான் சார் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நங்கநல்லூர் மற்றும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இப்போதைக்கு. ஆக்சுவலாக நம்ம மதுரை, சென்னை, ஒசூர் எல்லா இடத்துலையும் இருந்தோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுறதில்ல. சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக நீங்கள் தாராளமாக பார்த்து பேசிக்கலாம். மிக குறைந்த தொகையில் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வுகள், தெளிவான பரிகாரங்கள், அதாவது எளிய முறையில் உங்களுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய சுகர் நாடி பற்றிய ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.